இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 33 முதல் 43, மேலும் 45 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்குரிய ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பிறரின் உடைமைகளுக்கோ சொத்துகளுக்கோ ஆசைப்பட வேண்டாம் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய நிலத்தை பணியாளர்களிடத்திலே குத்தகைக்கு விடுகின்றார். குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டு விடுகிறார். ஒரு மனிதன் அவனுடைய உடைமைகளை நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு அவர் நெடும் பயணம் மேற்கொண்டு விட்டால் அந்த உடைமைகள் நமக்கு சொந்தமானதாக எப்படி ஆகிவிடும்? பல நேரங்களிலே நாம் இப்படிதான் அடுத்தவர்களுடைய உடைமைகளுக்கு ஆசைப்படுகிறோம். அந்த உடைமையின் உரிமையாளர்கள் அங்கே இல்லாத பொழுது
அவர்களை நாம் கண்களினால் பார்க்காத பொழுது அந்த உடைமைகளை எல்லாம் நாம் அபகரித்து கொள்ள பேராசைப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பேராசை மட்டும் படாதீர்கள். அடுத்தவர்களுடைய உடைமைக்கு ஒருபொழுதும் நீங்கள் உரிமையாளர் ஆகிவிட முடியாது. எனவே அதற்கு ஆசைப்படாதீர்கள். அந்த பேராசை நம் வாழ்க்கையிலே நிம்மதியை அழித்து ஒழித்து விடும். இதோ இந்த பணியாளர்களை நம்பி அந்த நிலக்கிழார் அவருடைய தோட்டத்தை நிலத்தை ஒப்படைத்தார். ஆனால் இந்த பணியாளர்களை பாருங்கள், அதில் வரக்கூடிய ஊதியத்தை மட்டுமே கொண்டு வாழ இயலாமல் போய்விடுகிறது. அவர்கள் பேராசைப்படுகிறார்கள். பேராசை விடுத்து நமக்கு உரியது போதும் என்ற மன நிறைவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குறைந்த உடைமைகளில் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மணுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. ஆம், அவர் பிறந்த பொழுது ஒரு மாட்டுத் தொழுவம்தான் அவருக்கு பிறப்பு இடமாக இருந்தது. அவரை கல்லறையில் அடக்கம் செய்ததும் அடுத்தவருடைய கல்லறையில்தான். அந்த அளவிற்கு சொத்தின் மீது நிலத்தின் மீது பற்றற்றவராக இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கிய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஏன் நிலத்தின் மீது உடைமைகளின் மீது இவ்வளவு பற்று கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்வோம். இதோ இந்த தவ காலத்திலே நிலத்தின் மீதும் நிலத்தினாலும் உடைமைகளினாலும் நாம் உறவுகளை இழந்திருக்கலாம். நமக்குள்ளாக நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம். இதோ இந்த தவ காலத்திலே நம்மையே நாம் சரி செய்து கொள்ளுவோம். இந்த பணியாளர்கள் நிலக்கிழாரை, நிலத்தின் உரிமையாளரின் மகனை கொன்று போட்டுவிட்டால் இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாகிவிடும் என்று பேராசைப்பட்டார்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, உடைமைகளின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசை, பேராசை, அதிலும் அடுத்தவர் உடைமையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பேராசை அவர்களை அழித்து ஒழிக்கவும் நம்மை தூண்டுகிறது, பெரும் பாவம் செய்ய வழி வகுத்து விடுகிறது. எனவே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை, கொலை செய்யாதே. இதோ பணத்திற்காக, உடைமைக்காக கொலை செய்யும் அளவிற்கு இன்று மனித சமூகம் மாறி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் அதிகாரத்திற்கான போட்டிகள், சண்டைகள், போர்கள், இவைகளெல்லாம் நீங்கி இந்த சமூகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசுவை போல மணுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய எளிய தலைவர்கள் உருவாக வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருட்களின் மீது ஆசையில்லாத ஒரு மனநிலையை வளர்த்து கொடுக்க வேண்டும். அவர்கள் கொண்டிருப்பதிலே நிறைவோடு இருக்க நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். என் அன்பு பெற்றோர்களே, நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உங்கள் சகோதர சகோதரிகளின் சொத்தின் மீது, நிலத்தின் மீது, உடைமைகளின் மீது நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுடைய பிள்ளைகளும் அப்படித்தானே வளருவார்கள். நமக்கு இருப்பது போதும், கடவுள் ஒருவரே ஒப்பற்ற செல்வம், அவரை உரிமை சொத்தாக நாம் கொண்டிருப்போம் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிம்மதியாக இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக நாம் இழக்கக்கூடிய ஒவ்வொரு இழப்பிற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம்,
உங்கள் உடைமைகளை அபகரித்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஆண்டவரை உங்களிடமிருந்து அவர்கள் ஒருபொழுதும் எடுக்க இயலாது. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இறைவன் உங்களை உயர்த்துவார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்தின் மூளைக்கல்லாக ஆண்டவர் உயர்த்துவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் அடுத்தவரின் உடைமைகளில் ஆசைப்படாமல் இருப்பதில் நிறைவோடு இருக்க நல்ல மனதை தாரும். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் என்ற திருப்பாடலின் வசனத்திற்கு ஏற்ப, இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய கோவிலின் முற்றங்களில் நாங்கள் செழித்து வளர நீர் ஆசீர்வதி. நாங்கள் உம்மையே சிக்கன பற்றி கொள்ள அருள் ஆசீர்தாரும். இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாட்களிலே அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு எழுதவும், தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இந்த தவ காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய, நாங்கள் ஈடுபடக்கூடிய எல்லா பக்தி முயற்சிகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்த ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்ளுவீராக. இயேசுவே ஆண்டவரே, நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தருளும். இதோ எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, நல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கிறார்கள். இந்த பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, உலக நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கிற போர்கள் எல்லாம் முடிவுற்று எல்லோரும் இணைந்து மக்களின் நலனிற்காக உழைக்கும்படியாய் ஆசீர்வதி. இதோ போர்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் ஆசீர்வதியும், உடைய முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.